Hello friends, I'm Pratibha, self-trained narcissistic abuse recovery life coach. நார்சிசிசம் பற்றின வீடியோஸை விக்டிம்ஸ் மட்டும் பார்க்கறது கிடையாது, நச்சுகளும் பார்க்குறாங்க. இதில் மெலிக்னன்ட் ஓவர்ட் நச்சுகள் இந்த வீடியோஸை பார்த்தாலும் அதால் பெருசாக அவங்கக்கிட்ட எந்த சேஞ்சஸும் இருக்காது. ஏன்னா அவங்க ரொம்ப வெளிப்படையாக அப்யூசராக இருக்கிறவங்க. அவங்கள பற்றி யார் என்ன நினப்பாங்க அப்படிங்கிறத பற்றியெல்லாம் அவங்க கன்சிடர் பண்ணவே மாட்டாங்க. வல்னரபிள் கோவர்ட் நச்சுகள் இந்த வீடியோஸை பார்க்கும்போது என்ன நடக்கும்? ஏன்னா இவங்க தான் மறைமுகமான அப்யூசர்ஸ். இவங்க ரெட்டை வேஷம் போட்டு ஊரை ஏமாற்றணும் அப்படின்னு நினைக்கிறவங்க. இவங்க அப்யூஸ் பண்ணுறாங்கங்கிறது விக்டிமுக்கே தெரியாத அளவுக்கு விக்டிமை கன்ஃபியூஸ் பண்ணி அப்யூஸ் பண்ணக்கூடிய திறமைசாலிகள் இவங்கெல்லாம். கோவர்ட் டைப் நச்சுகள்லேயே 2 டைப் இருக்காங்க. தான் ஒரு விக்டிம் அப்படின்னு முழுசாக நம்பிக்கிட்டு இருக்கிற கோவர்ட் நச்சுகள். இந்த மாதிரி கோவர்ட் நச்சுகள் இந்த நார்சிசிசம் பற்றின வீடியோஸை பார்க்கும்போது கம்ப்ளீட்டாக அவங்க விக்டிம் ஜோனில் இருந்துக்கிட்டு இந்த வீடியோஸை அவங்களுக்கு சாதகமாக எடுத்துப்பாங்க. அவங்க அப்யூஸ் பண்ணிட்டு இருக்கிற விக்டிமை அப்யூசர் இடத்துல வச்சு பார்ப்பாங்க. இந்த வீடியோஸில் சொல்கிற மாதிரி அவங்களுக்கு தான் அவ்வளோ கொடுமையும் நடக்குது அப்படின்னு அவங்க முழுசாக நம்புவாங்க. அவங்களோட கஷ்டத்தை புரிஞ்சுக்க இந்த உலகத்தில் யாருமே இல்லைன்னு சொல்லி புலம்புவாங்க. அவங்களோட சைல்ட்ஹுட்லேருந்து அவங்க கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்காங்க. அவங்க பேரண்ட்ஸ் அவங்கள ரொம்ப அப்யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் அவங்க லைஃப் பார்ட்னர் அவங்கள பயங்கரமாக மேனிப்புலேட் பண்ணுறாங்க, எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறாங்க, கேஸ்லைட் பண்ணுறாங்க. அவங்களோட குழந்தைங்கள அவங்கக்கிட்டேருந்து பிரித்து வச்சு கொடுமை பண்ணுறாங்க. இப்படியெல்லாம் ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் சொல்லுவாங்க. இவங்களோட லைஃப் பார்ட்னருக்காக இவங்க செய்கிற சின்ன சின்ன விஷயங்களை கூட மலை அளவுக்கு பெருசு பண்ணி பேசுவாங்க. ஆனால் இவங்களோட லைஃப் பார்ட்னர் இவங்களுக்கு செய்கிற பெரிய பெரிய விஷயங்களெல்லாம் கூட ரொம்ப சின்னதாக சொல்லுவாங்க. இவங்களோட கண்ட்ரோலை இவங்க லவ் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களோட லைஃப் பார்ட்னரோட அந்த லவ்வை இவங்க கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க சொல்கிற பொய்யை இவங்க நியாயப்படுத்துவாங்க. நான் இதனால தான் அந்த பொய்யை சொல்ல வேண்டியதாக போச்சு, அவங்களோட டார்ச்சர் தாங்க முடியாமல் தான் நான் இப்படியெல்லாம் பொய் பேச வேண்டியதாக இருக்குது அப்படின்னு நியாயப்படுத்துவாங்க. ஆனால் இவங்களோட லைஃப் பார்ட்னர் சொல்கிற உண்மையை கூட இவங்க பொய் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க பண்ணுறதெல்லாம் இவங்க மனசார பண்ணுறதா சொல்லுவாங்க. இவங்களோட லைஃப் பார்ட்னர் பண்ணுறதையெல்லாம் மேனிப்புலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க அழுதா வலி தாங்க முடியாமல் அழுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவே இவங்களோட லைஃப் பார்ட்னர் அழுதா அதை நடிப்புன்னு சொல்லுவாங்க. இவங்களோட லைஃப் பார்ட்னர்கிட்ட ஒன்றுமே இல்லாத விஷயத்தில் கூட தேடி தேடி குத்தம் கண்டுபிடிச்சி டார்ச்சர் பண்ணுவாங்க. ஆனால் இவங்களோட லைஃப் பார்ட்னர் இவங்களோட இந்த தப்பான பிஹேவியரை தட்டி கேட்டால் அதை இவங்க டார்ச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. நார்சிசிசம் பற்றின வீடியோஸை பார்த்துட்டு ரொம்ப தெளிவாக அதில் சொல்லியிருக்கிற எல்லா விஷயங்களையும் இவங்க இந்த மாதிரி ஆப்போசிட்டாக ரிலேட் பண்ணிப்பாங்க. நார்சிசிஸ்ட்டை கதற விடுறது எப்படி, டார்ச்சர் பண்ணுறது எப்படி, கண்ட்ரோல் பண்ணுறது எப்படி அப்படிங்கிற மாதிரியான அந்த வீடியோஸை எல்லாம் பார்த்துட்டு அதில் சொல்லியிருக்கிற விஷயங்களை அப்படியே செய்வாங்க. ஏன் இப்படியெல்லாம் பண்ணுறீங்கன்னு கேட்டால் அப்யூசர்கிட்ட இப்படி தான் நடந்துக்கணும்னு இந்த வீடியோஸில் எல்லாம் சொல்லியிருக்கு. ஸோ இனிமே உன்னால் என்னை ஏமாற்றவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தெளிவாக பேசுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோஸை ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கெல்லாம் அனுப்பிட்டு இவங்கக்கிட்ட நான் இப்படி தான் மாட்டிக்கிட்டு கஷ்டப்படுறேன், நீங்களே பாருங்கள் அப்படின்னு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுவாங்க. இந்த வீடியோஸில் என்னெல்லாம் சொல்லியிருக்கோ அதே மாதிரி தான் என்னோடய லைஃப் பார்ட்னர் என்னை டார்ச்சர் பண்ணுறாங்க, உங்ககிட்டலாம் ஒரு மாதிரியும் என்கிட்ட ஒரு மாதிரியும் பிஹேவ் பண்ணுறாங்க, ரெட்டை வேஷம் போடுறாங்க அப்படின்னெல்லாம் சொல்லி எல்லார்கிட்டையும் அவங்களோட லைஃப் பார்ட்னர் தான் அப்யூசர் அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. இவங்களோட லைஃப் பார்ட்னரை சைக்காலஜிஸ்ட் இல்லைனா தெரப்பிஸ்ட்கிட்ட கூட்டிகிட்டு போயிட்டு இவங்க விக்டிம் அப்படின்னும் இவங்கக்கிட்ட விக்டிமாக இருக்கிறவங்கள அப்யூசர் அப்படின்னும் ப்ரூவ் பண்ணுறதுக்கு பார்ப்பாங்க. ஸோ யார் அப்படிங்கிற அந்த செல்ஃப் அவேர்னஸ் இல்லாத கோவர்ட் நச்சுகள் இந்த வீடியோஸை பார்க்கும்போது இவங்களையே விக்டிமாகவும் இவங்கக்கிட்ட விக்டிமாக இருக்கிறவங்கள அப்யூசராகவும் ரிலேட் பண்ணிப்பாங்க. ரிலேட் பண்ணிவிட்டு உண்மையான விக்டிம் என்னெல்லாம் பண்ணுவாங்களோ அது எல்லாத்தையும் இவங்களும் பண்ணுவாங்க. ஏன்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க தானே விக்டிம். நார்சிசிசம் பற்றின இந்த வீடியோஸை எல்லாம் பார்த்துட்டு இவங்க பண்ணுற அட்ராசிட்டினால் விக்டிம்ஸோட நிலைமை இன்னும் அமோகமாக இருக்கும். ஏற்கனவே குரங்கு கையில் சிக்கின பூமாலை மாதிரி மாட்டிக்கிட்டு முழிச்சுக்கிட்டு இருக்கிறவங்களோட நிலைமை இப்போது கல் குடித்த குரங்குக்கிட்ட மாட்டிக்கிட்ட மாதிரி ஆகிடும். அடுத்து தன்னை பற்றின உண்மை தெரிஞ்ச நச்சுகள், அதாவது செல்ஃப் அவேர்னஸ் இருக்கிற நச்சுகள்
இந்த வீடியோஸை பார்த்துட்டு இன்னும் எஜுகேட் ஆகிடுவாங்க. இந்த வீடியோஸில் விக்டிம்ஸை எஜுகேட் பண்ணுறதுக்காக சொல்லப்படுற விஷயங்களை எல்லாம் இந்த நச்சுகள் அவங்களுக்கு சாதகமாக யூஸ் பண்ணுவாங்க. இதை வந்து வெப்பனைஸ் பண்ணுவாங்க. ட்ராமா ரெஸ்பான்ஸ், ப்ரொஜெக்ஷன், கேஸ் லைட், ஸ்டோன் வாலிங், சைலண்ட் ட்ரீட்மெண்ட், இந்த மாதிரி இந்த வீடியோஸில் சொல்லப்படுற இந்த சைக்கலாஜிக்கல் ஃப்ரேசஸை எல்லாம் யூஸ் பண்ணி விக்டிமை அக்யூஸ் பண்ணுவாங்க. இந்த வீடியோஸை எல்லாம் பார்த்துட்டு இவங்க இன்னும் அப்டேட் ஆவாங்க. அவங்களோட மாஸ்கை அப்கிரேட் பண்ணுவாங்க. ஃபேக் எம்பத்தியை யூஸ் பண்ணி மேனிப்புலேஷனையே வந்துட்டு மேனிப்புலேஷன் அப்படிங்கிற அடையாளம் தெரியாத அளவுக்கான ஒரு பக்கா பெர்ஃபார்மன்ஸாக மாற்றுவாங்க. இந்த வீடியோஸை எல்லாம் பார்த்துட்டு விக்டிமோட அந்த பிஹேவியர் சேஞ்சஸை வந்துட்டு கம்பேர் பண்ணுவாங்க. விக்டிம் கிட்டேருந்து வர்ற அந்த ரியாக்ஷனை எதிர்கொள்கிறதுக்கு தன்னை தயார் நிலையில் பக்குவப்படுத்தி வச்சுருப்பாங்க. இன்னொரு சைடில் விக்டிம்ஸும் இந்த வீடியோஸை எல்லாம் பார்த்துட்டு எஜுகேட் ஆகிட்டு நச்சுகள் கிட்ட போயிட்டு அவங்களோட அந்த டாக்ஸிக் பிஹேவியரை பாயிண்ட் அவுட் பண்ணும்போது அதை அப்படியே விக்டிம் பக்கம் திருப்பி விட்டுடுவாங்க. நீ தான் டாக்ஸிக்காக இருக்க, அதை மறைக்கிறதுக்கு நீ இப்படியெல்லாம் ப்ரொஜெக்ட் பண்ணுற அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப ஸ்மார்ட்டாக எல்லாத்தையும் ஃப்ளிப் பண்ணி கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. இவங்க சொல்கிறதையெல்லாம் கேட்டு விக்டிம்ஸ்க்கு வந்துட்டு ஒரு மாதிரி அவங்க மேலேயே டவுட் வந்து அவங்க தடுமாறுவாங்க. விக்டிமோட இந்த தடுமாற்றத்தை யூஸ் பண்ணி அவங்களோட செல்ஃப் டவுட்டை இன்னும் ஸ்ட்ராங் ஆக்குவாங்க. இந்த வீடியோஸை எல்லாம் பார்த்துட்டு விக்டிம்ஸ் கிட்ட தெரிகிற அந்த சேஞ்சஸை வந்துட்டு ரொம்ப கீனாக வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. விக்டிமோட அந்த பிஹேவியர் சேஞ்சஸ், ஹீலிங் டெக்னிக்ஸை எல்லாம் கண்டுபிடிச்சு அதுக்கேற்ற மாதிரி இவங்களோட ஸ்ட்ராட்டஜியை மாற்றி மாற்றி பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. விக்டிம்ஸை மேலும் மேலும் கேஸ்லைட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. விக்டிம்ஸ் இவங்களை எதிர்த்து கேள்வி கேட்கும் போதெல்லாம் நான் நார்மலாக தான் இருக்கேன், இதெல்லாம் உன்னோட ட்ராமா ரெஸ்பான்ஸ், நீ தான் சின்ன விஷயத்துக்கு கூட ஓவர் ரியாக்ட் பண்ணிக்கிட்டு இருக்க, உனக்கு வந்துட்டு ட்ரஸ்ட் இஷ்யூஸ் இருக்குது, அதனால தான் எதுக்கு எடுத்தாலும் என் மேலே சந்தேகப்படுற அப்படின்னெல்லாம் விக்டிமையே வந்துட்டு அக்யூஸ் பண்ணுவாங்க. விக்டிம் வந்து சுதாரிச்சுக்கிட்டு இல்லை நான் சரியாக தான் இருக்கேன், நீ தான் என்ன கேஸ்லைட் பண்ணுற, ப்ளேம் ஷிஃப்ட் பண்ணுற அப்படின்னு சொன்னால் பார்த்தியா மறுபடியும் நீ தான் ப்ரொஜெக்ட் பண்ணுற, நீ ரொம்ப எமோஷ்னலி டிஸ்ரெகுலேட்டடாக இருக்க அப்படின்னு சொல்லுவாங்க. நான் தெளிவாக தான் இருக்கேன், நீ தான் பொய் சொல்கிற, என் மேலே எல்லாத்தையும் ப்ளேம் ஷிஃப்ட் பண்ணுற, என்னை கன்ஃபியூஸ் பண்ணுற, என் மேலேயே எனக்கு டவுட் வர வைக்கிற, என்னை மென்டல் டார்ச்சர் பண்ணுற அப்படின்னு விக்டிம் வந்துட்டு மறுபடியும் எதிர்த்து பேசினா உன்னோட மென்டல் இஷ்யூஸ்க்கு என்ன நீ பழி சொல்கிற, நீ தான் மென்டலி அன்ஸ்டேபிளாக இருக்கிற, ரொம்ப டெல்யூஷனலாக இருக்க, உனக்கு இருக்கிற மென்டல் இஷ்யூஸ்னால நீ தான் என்ன டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்க, முதல்ல உன்னோட பிஹேவியரில் கான்சென்ட்ரேட் பண்ணு, நான் வேணும்னா உன்னை தெரபிஸ்ட் கிட்ட கூட்டிக்கிட்டு போகிறேன், நீ ஹீல் ஆகிறதுக்கு உனக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி விக்டிமை கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. தான் யாருங்கிறத பற்றின அவேர்னஸ் இல்லாத கோவர்ட் நச்சுகள், தான் யாருங்கிறத பற்றின அவேர்னஸ் இருக்கிற கோவர்ட் நச்சுகள், இந்த ரெண்டு டைப்புமே என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா விக்டிம்ஸோட அந்த ரியாக்டிவ் அப்யூஸை ரெக்கார்ட் பண்ணி ப்ரூஃப்ஸை க்ரியேட் பண்ணுவாங்க. அந்த ப்ரூஃப்ஸை எல்லாம் வச்சு விக்டிம்ஸை அப்யூசர்னு ப்ரூவ் பண்ணுவாங்க. நார்சிசிசம் பற்றின அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுற இந்த வீடியோஸ்னால விக்டிம்ஸ் எந்த அளவுக்கு எஜுகேட் ஆகுறாங்களோ அதே அளவுக்கு நச்சுகளும் இன்னொரு பக்கம் எஜுகேட் ஆகிட்டு இருக்காங்க. நச்சுகள் இந்த மாதிரி எஜுகேட் ஆகிறதுனால விக்டிம்ஸோட லைஃப் மேலும் காம்ப்ளிகேட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. உங்களோட வலி, உங்களோட உண்மை, உங்களோட தெளிவு இது எல்லாத்தையும் உங்களுக்கு எதிராக திருப்பி விட்டுட்டு உண்மையிலேயே உங்ககிட்ட தான் பிரச்சனை இருக்குமோ அப்படின்னு சொல்லி உங்கள் மேலே உங்களுக்கே டவுட் வர்ற அளவுக்கு இவங்க வந்து உங்களை மேலும் கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. இவங்க ஏற்படுத்துகிற இந்த குழப்பத்தினால உங்களோட எமோஷன்ஸ் மேலே உங்களுக்கே மறுபடியும் டவுட் வந்துடும். உங்களோட கிளாரிட்டி நச்சுகளோட கேமுக்கு மிகப்பெரிய தடையாக இருக்கும். அதனால் நீங்கள் எந்த அளவுக்கு தெளிவாயிட்டே வர்றீங்களோ அந்த அளவுக்கு இவங்க இன்னும் ஸ்ட்ராங்காக உங்களை குழப்பி விட்டுக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் குழப்பத்தில் இருந்தால் தான் நச்சுகளால் நிம்மதியாக வாழ முடியும். இவங்களுக்கு உங்ககிட்ட இருந்து தேவைப்படுற அந்த சப்ளையும் தொடர்ந்து கிடைச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ இவங்களோட இந்த நிம்மதிக்கும் இந்த சப்ளைக்கும் எந்த பாதிப்பும் வராமல் இருக்கணும்னா நீங்கள் குழப்பத்திலேயே இருக்கணும். உங்களை குழப்பத்திலேயே வச்சுருக்கிறதுக்கு இவங்க என்ன வேணாலும் செய்வாங்க, எப்படி வேணாலும் நடிப்பாங்க.
சில சமயம் திருந்தின மாதிரி நடித்து கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. இந்த வீடியோவை பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கு புரியுது, நான் உன்னை எவ்வளோ ஹர்ட் பண்ணியிருக்கேன்னு. கண்டிப்பாக நான் என்னை மாற்றிக்கிறேன், இனிமேல் உன்னை கஷ்டப்படுத்துகிற மாதிரி நான் எதுவுமே பண்ண மாட்டேன்னு சொல்லி கொஞ்ச நாள் இவங்க வந்து ஏதோ ஹீலிங் ப்ராசஸில் இருக்கிற மாதிரி நடிப்பாங்க. நீங்களும் அந்த நடிப்பை நம்பி உங்களோட பவுண்ட்ரிஸை தளர்த்திட்டு ரிலாக்ஸ் மோடுக்கு ஷிஃப்ட் ஆவீங்க. இவங்க நிஜமாவே திருந்திட்டாங்க போல இருக்கு, இனிமேல் எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டாங்க அப்படின்னு நீங்களும் முழுசாக நம்பவும் ஆரம்பிச்சிடுவீங்க. நீங்கள் முழுசாக நம்புற வரைக்கும் இவங்களோட இந்த பெர்ஃபார்மன்ஸை இவங்க கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அது சில மாதங்களாக இருக்கலாம், இல்லை சில வருஷங்களாக கூட இருக்கலாம். சர்டன் பீரியடுக்கு அப்புறம் இவங்க மறுபடியும் சேட்டையை ஆரம்பிச்சிடுவாங்க. மறுபடியும் பழைய மாதிரி மாறிட்டேன் அப்படின்னு நீங்கள் அவங்கள கேள்வி கேட்டிங்கன்னா, இல்லை நீ தான் இன்னும் பழசையெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு நான் எது பண்ணாலும் குத்தம் கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்கேன், நீ முதல்ல இந்த வீடியோஸையெல்லாம் பார்க்குறத நிறுத்து, இந்த வீடியோஸை பார்த்து பார்த்து நீ வந்து அதுக்கு அடிக்ட் ஆகிட்ட, உன்னோட மூளையே வந்து ரொம்ப கரப்ட் ஆகிடுச்சு, அதனால தான் உனக்கு பார்க்குற எல்லாமே தப்பாக தெரியுது அப்படின்னு சொல்லி உங்களை மறுபடியும் கேஸ்லைட் பண்ணுவாங்க. ஒரு வாட்டி இவங்க செஞ்ச தப்புக்கு சாரி கேட்பாங்க, அடுத்த வாட்டி நான் அப்படியெல்லாம் எதுவும் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லி சாதிப்பாங்க. நீ கரெக்டாக தான் சொல்கிற, நான் தான் மென்டலி க்ரோ ஆகணும் அப்படின்னு கன்ஃபஸ் பண்ணுவாங்க. அடுத்த வாட்டி நீ மட்டும் 100% கரெக்டாக இருக்கியா அப்படின்னு சண்டைக்கு வருவாங்க. இந்த மாதிரி மாற்றி மாற்றி பேசி கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இவங்க உண்மையிலேயே திருந்திட்டாங்களா இல்லையான்னு புரியாமல் நீங்கள் வந்து மண்டையை பிச்சுக்கிற நிலமையில இருப்பீங்க. ஒரு சில அப்யூசர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இன்ஃபர்மேஷன்ஸை பற்றின வீடியோஸை போடுறவங்கள, இந்த நார்சிசிசம் பற்றின அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறவங்கள டிஸ்கிரெடிட் பண்ணுவாங்க. இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் தப்புன்னு சொல்லி வாதாடுறதை விட, இந்த இன்ஃபர்மேஷனை சொல்கிறவங்களோட அந்த நம்பகத்தன்மையை கெடுத்து விட்டுட்டா ஆட்டோமேட்டிக்காக அவங்க சொல்கிற விஷயங்களோட அந்த நம்பகத்தன்மையும் கேள்விக்குரியதாக ஆயிடும் இல்லையா? ஸோ இந்த அவேர்னஸை எல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணுறவங்கள டார்கெட் பண்ணுவாங்க. இவங்களுக்கு யாராச்சும் குடும்பத்தோடு வாழ்ந்தாலே பிடிக்காது போல இருக்குது, அதனால தான் இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இவங்க லைஃப் நல்லா இல்லை அப்படிங்கிறதுக்காக யாரும் நல்லா இருக்கக்கூடாதுன்னு இவங்க யோசிக்கிறாங்க. வியூஸ்க்காக இவங்க கண்டதையும் பேசி வீடியோஸ் போடுறாங்க. நீ வந்து அப்பாவி மாதிரி யார் எது சொன்னாலும் நம்புகிற ஆள் வேற, இதையெல்லாம் பார்த்து நீ வந்து தப்பாக இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி உன் லைஃப்பை நீயே கெடுத்துக்காத அப்படின்னு சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ணிவிட்டு பின்னாடி போயிட்டு இவங்க அதே வீடியோஸை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா அப்போ தானே உங்களோட அடுத்த மூவ் என்னங்கிறதையெல்லாம் அனலைஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி அவங்களால காய நகர்த்த முடியும். ஒரு சில நச்சுகள் இந்த வீடியோஸை எல்லாம் பார்த்துட்டு கமெண்ட்ஸ் போடுவாங்க. கமெண்ட்ஸ்லேயே வந்துட்டு அவங்களோட விஷத்தை கக்குவாங்க. நம்ம சேனல் வீடியோஸில் கூட சில சமயம் இந்த மாதிரி கமெண்ட்ஸ் எல்லாம் வரும். என்னையே நார்சிசிஸ்ட் அப்படின்னு மென்ஷன் பண்ணி கமெண்ட் போடுவாங்க. நான் நார்சிசிஸ்டாக இருக்கிறதுனால தான் ஓயாமல் அதை பற்றியே பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுவாங்க. நார்சிசிசம் பற்றி பேசுகிற மற்ற சேனல்ஸ்லேயும் இந்த மாதிரி கமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம நிறையவே பார்க்கலாம். ஆக மொத்தம் இவங்களை பற்றின உண்மையை சொல்கிறவங்கள இவங்க டைரக்டாக அட்டாக் பண்ணுவாங்க. இவங்களோட முகத்திரை கிழியறதை பார்த்து இவங்களுக்கு அவ்வளோ பயம். இவங்க யாருக்கும் தெரியாமல் ஒளிஞ்சு மறைஞ்சு இருட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டு செய்கிற அந்த டாக்ஸிக்கான விஷயங்களெல்லாம் வெளிச்சத்துக்கு வர்றதை பார்த்து பயம். உண்மையை சொல்லணும்னா இவங்களுக்கு விக்டிம்ஸை இழந்துடுவாங்க அப்படிங்கிற அந்த பயத்தை விட விக்டிம்ஸ் மேலே இவங்களுக்கு இருக்கிற அந்த கண்ட்ரோலை இழந்துடுவாங்க அப்படிங்கிற அந்த பயம்தான் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அந்த கண்ட்ரோல் கைவிட்டு போகாமல் இருக்கிறதுக்கு என்ன வேணாலும் செய்வாங்க. ஆனால் தன்னை திருத்திக்கணும் அப்படிங்கிற அந்த முடிவை மட்டும் இவங்க எடுக்கவே மாட்டாங்க. இவங்க விளையாடுற கேமோட ஸ்ட்ராட்டஜியை இவங்க மாற்றுவாங்க. சேம் பாய்சன் இன் அ டிஃப்ரெண்ட் பாட்டில், அவ்வளோதான். இவங்க விஷத்தை வேறு பாட்டிலில் மாற்றி வச்சாலும் உங்களோட எனர்ஜி பொய் சொல்லாது. அந்த பாய்சனோட எஃபெக்டை உங்களால் ஸ்டில் ஃபீல் பண்ண முடியும். நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்களோ அதை நம்புங்க. நீங்கள் எதையும் கற்பனை பண்ணலை, நீங்கள் கிரேசி கிடையாது, ஓவர் சென்சிட்டிவ் கிடையாது. நீங்கள் தெளிவாக இருக்கீங்க, நீங்கள் முழிச்சுக்கிட்டீங்க. உங்களோட கிளாரிட்டி, உங்களோட அவேர்னஸ் நச்சுகளுக்கு இடைஞ்சலாக இருக்குது. ஸோ அவங்க இந்த உண்மைங்கிற நெருப்பை அவங்களோட பொய்களால் மூடி மறைக்கிறதுக்கு படாத பாடுபடுறாங்க. தட்ஸ் ஓகே, அது அவங்க இயலாமையோட வெளிப்பாடு. ஆனாலும் உண்மைங்கிற நெருப்பு அவங்களோட அந்த பொய்யை சுட்டெரிச்சிட்டு வெளியே வந்துடும். அதுக்கு நீங்கள் மெனக்கட வேண்டிய எந்த அவசியமும் கிடையாது. உண்மையை காப்பாற்றுறதுக்காக காலம் அதோட கடமையை செய்யும்.
நீங்கள் அதுக்கு குறுக்க நிற்காமல் இருந்தாலே போதும். நச்சுகளை ஃபிகர் அவுட் பண்ணுறது உங்கள் வேலை கிடையாது. அவங்க வழியில் அவங்கள போக விட்டுட்டு உங்களோட பர்சனல் க்ரோத்தில் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். உங்கள் மனசை நீங்கள் தெளிவாக வச்சுக்கோங்க. ஸ்பெசிஃபிக்காக உங்களோட பர்சனல் இஷ்யூஸ்க்காக என்கிட்ட பெய்ட் செஷன் அட்டன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் இருக்கிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். பத்திரமா இருங்க, பாதுகாப்பாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.